கிளம்பலாமா? இதோ இப்போதான் திங்ஸ் எல்லாம் கீழே வச்சு கிளம்பிட்டுருக்கோம். பாருங்கள், இவ்வளோ திங்ஸையும் இன்னும் இருக்குது. ரொம்ப எல்லாமே செட் பண்ணோம். கொஞ்சம் கேஸ் எல்லாம் செட் பண்ணோம். நாவலாக இருக்குது. செட் பண்ணிவிட்டு இன்றைக்கி இங்கேருந்து ஒசூர், பெங்களூர்லேருந்து ஒசூர் கிளம்புவேன். அங்கேருந்து என்னென்னு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸ்கேனிங் ஃபில் பண்ணிட்டு. ஹாய் மக்களே, இப்போது எங்கே போயிட்டு இருக்கானா? தமிழ்நாட்டிலேருந்து கேரளா, கேரளாவிலேருந்து ஆந்திரா டு மறுபடியும் தமிழ்நாடு. இப்படி தான் பிளான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி கிளம்பியாச்சு. ஃபுல்லாக எல்லாமே கார்லேயே தூங்குறது, கார்லேயே எல்லாமே அது மாதிரி ஃபுல்லாக லோட் பண்ணியாச்சு. உள்ள கிச்சன் இருக்குது, இப்போது எல்லாமே வச்சாச்சு. பின்னாடி ஃபுல்லாக அது தான் இருக்குது. இப்போ பெங்களூர்லேருந்து ஒசூர் போயிட்டுருக்கேன். ஒசூர்லேருந்து கோயம்புத்தூர் டு ஒரு பிளேஸ் கூட்டிகிட்டு போகிறேன். டப்புன்னு ரெடியானது. இது ஒரு வீக்கில் இருந்து யோசிச்சுட்டு இருந்தேன். கரெக்டாக ஷெட்யூல் எல்லாமே பண்ணிவிட்டு, கரெக்டாக எங்கே இன்டர்நெட் வரும், எங்கே தூங்கணும், இதெல்லாம் பெட்ரோல் பங்க். மெயினாக தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனைனா, இப்போது எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அங்கங்கேயே தூங்குற மாதிரி இல்லை, கேம்ப் பண்ணுற மாதிரி இல்லை, அதிகமாக காசு வச்சுக்கிற மாதிரி இல்லை. இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை இருக்கிறதுனால நான் இப்போது பொள்ளாச்சி ஒரு 2 நாள் மட்டும்தான் அது ஃப்ரெண்டோட இடத்துல கேம்ப் பண்ண போகிறேன். ஒசூர்லேருந்து டைரெக்டாக பொள்ளாச்சி போகிறோம், கலக்கிறோம், எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறோம். பொள்ளாச்சி நானே பார்த்ததில்லை, நான் தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் பொள்ளாச்சிக்கு. எக்ஸைட்டடாக இருக்குது எப்படின்னு. அங்கே போயிட்டு அங்கே ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், யோகராஜ்னு. அவனும் என் கூட சேர்ந்துப்பான். நம்ம கூட ட்ராவல் பண்ணுவான். ஒரு 2 days ட்ராவல் பண்ணுவான் அங்கே இருக்கிறது எல்லாமே. தென் அங்கேருந்து கேரளா. கைஸ், ஒசூர் டச் ஆச்சு. இப்போ ஒசூரில் இருக்கேன். ஒசூரில் இருந்து இப்போ போனோம். மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காமிக்கலாம், கிளாஸில் தெரியுமா இல்லைன்னு தெரியல. எப்போவும் கைஸ் மழை வருதுன்னா கண்ட்ரோல்டாக போங்க. ஏன்னா சடனாக மழையில் தண்ணி ரொம்ப இருக்கும். அந்த இடத்துல பேத்தோல் இருக்கும், நம்மளுக்கே தெரியாது. அந்த மாதிரி இருக்கும். சடனாக டப்புன்னு என்ன ஆகும், அந்த குழிக்குள்ளே டயர் போயிடும். அவ்வளோதான், சரிங்களா? ஸோ என்ன பண்ணுங்கள், பார்த்து போங்க. அப்படியெல்லாம் போகாதீங்க. வாங்க, பிரச்சனை இல்லை. ஐஸ் குட் மார்னிங். நேற்று நைட்டு 2 மணிக்கு பொள்ளாச்சிக்கு வந்து சேர்ந்தாச்சு. நைட்டு ரொம்ப நேரம் ஆனதுனால வீடியோ பண்ண முடியல, தூங்கிட்டேன் வந்து. இப்போ இருக்கிற இடம் இந்த கோயில் தான். இந்த கோயிலில் இந்த இடத்துல தான் ஸ்டே பண்ணுறோம். இப்போது எங்கே இருக்கோன்னா பொள்ளாச்சியில் இருக்கேன். பொள்ளாச்சியிலேருந்து நான் இருக்கிற இடத்துல இருந்து பக்கத்துலேயே ஒரு ஆற்று இருக்குது. ஆற்றுக்கு போய் காலையிலேயே குளித்து, இப்போ கரெக்டாக டைமு 6:15 போய் குளித்து அங்கேருந்து வெளியே போகிறோம். ஸோ தம்பி யோகா, அவன் பைக் எடுத்துகிட்டு வந்திருக்கான். அந்த பைக்கில் தான் போகிறேன். இந்த பைக்கில் தான் போகிறேன். வரான் பாருங்கள், தம்பி யோகா டீச்சர், யோகா மாஸ்டர். கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் ஆற்றுல குளிக்க கிளம்பிட்டுருக்கோம். எங்கே? பொள்ளாச்சி எங்கே? ஆனமலை. ஸ்டிக்கர் போட்டுட்டோம்னா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். கை
கீரை பிடிச்சி தான் போகணுமோ. வந்துட்டோம் போக வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். ஆபா ஆழங்கம்மி யாரும் இல்லை, நாங்கள் மட்டும்தான். இதோ அங்கேருந்து இங்கே வந்துட்டோம். அங்கே என்னென்னா அதிகமாக ஆள் இருந்தாங்க. ஸோ இது சூப்பராக இருக்குது இடம். பாருங்கள் பார்த்து கொண்டே இருங்க. ஜாலியாக உட்காந்துட்டு நம்ம நீங்கள் உட்காந்துக்கிட்டீங்கனாலும் இவ்வளோ தான் தண்ணி வரும். இழுத்துன்னு போதே அப்படியே இடிச்சுட்டு போகுது. இப்போ இங்கேருந்து கிளம்பிட்டு இருக்கோம். முடிச்சாச்சு. டாட்டா டாட்டா டாட்டா. இதோ பாருங்கள், இங்கே ஒரு 3 பேர் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. 5 பேர் தூங்கிட்டு இருக்காங்க. தெரியுதா? கல்லறை. ஆறெல்லாம் கிடைக்காது. ஆறு. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. அப்படியே இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளவே தான். பச்சை பசிலே காது பிளாக் ஆயிடுச்சு. காது ஓகே, சாப்பிட்டாச்சு. இப்போ மறுபடியும் இடத்துக்கு போயிட்டு காரை எடுத்துகிட்டு அங்கேருந்து இப்போது கோயம்புத்தூர் போகிறோம். கோயம்புத்தூர் போய் கொஞ்சம் சின்ன சின்ன பர்ச்சேஸ் எல்லாம் இருக்குது. காருக்கு கேஸ் பைப் லீக்கேஜில் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் வெளியே எதுவும் மீன்ஸ் கார்லேயே சமைச்சு சாப்பிட முடிய மாட்டேங்குது. அதனால் அங்கே போய் கேஸ்து கொஞ்சம் வேலையை பார்த்து ஏன்னா ஸ்டவ்வே சேஞ்ச் பண்ணிவிட்டு குட்டியாக இடம் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் கேஸ் குட்டி பர்னராக வைக்கணும். இடம் குட்டி இடமாக வச்சுருக்கிறதுனால பர்னரு சிங்கிள் பர்னராக வாங்கணும். அது மட்டும் நாங்கள் வாங்கிட்டோன்னா கோயம்புத்தூர் போய் அப்படியே கொஞ்சம் யோகாக்கு திங்ஸ் வாங்கணும், கேட்ஜெட்டு எனக்கும் வாங்கணும். அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வர்றது எவ்வளோ நேரம் ஆகும் தெரியாது. அதையும் அப்படியே வீடியோவை எடுத்து போடுறோம் ஃபுல்லாக. ஆமாம், நம்பர் 1 நம்பர் 2 எபிசோட் 2 எபிசோட் 3ன்னு வரும். பாருங்கள் பார்த்து கொண்டே இருங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நெல்லூர் டிவி தமிழ் பால்.
இல்லை அப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது, தியேட்டருக்கு போய் பார்க்கணும் படத்தை. டவுன்லோடு பண்ணிக்கலாம் அப்படின்னு யாரோ சொன்னாங்க. அப்படி பண்ணாதீங்க. தவறாக வாயில் வந்துச்சு, அதனால் தப்பாக நினைக்காதீங்க. இயல்பாக சொல்கிறது வந்துடுச்சு. ஆனாலும் திருட்டு போட்டீங்க தான், நாங்களும் பண்ணுறது தான். இதெல்லாம் இப்போது பண்ண மாட்டோம், நீங்கள்லாம் கேட்டதுனால நாங்கள் பண்ண மாட்டோம். இப்போது வண்டி இங்கே வச்சிருவியா? வண்டி கொண்டு வீட்லையா? பேக் எடுத்துட்டு 2 செட் துணிமணி. ஆமாம், 2 செட் அதிகமாகவே எடுத்துக்கோ. நைட்டு இப்போ விட்டுறதா எல்லாம் ஒன்று லடாக் வரைக்கும் தூக்கின்னு போகிறோம். அப்படியே கோயம்புத்தூர் போய் கொஞ்சம் சின்ன சின்ன பர்ச்சேஸ் எல்லாம் இருக்கும். அந்த பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிவிட்டு எவ்வளோ மணி ஆகும் தெரியாது, வந்துட்டு எங்கே போகிறோன்னு அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? நம்ம கூட யோகராஜ் இருக்கார், அவர் இங்கே இருக்கார். இவிட நோக்கு மோனே யோகா இருக்கான். ரெண்டு பேர் தான் போயிட்டுருக்கோம். இது யோகாவோட கோட்டை. அப்படியெல்லாம் இல்லை, யோகாவோட கோட்டை இது. ஸோ நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரெல்லாம் இங்கே வந்தீங்கன்னா யோகாவை கான்டாக்ட் பண்ணுங்க. ஆமாம், எல்லாமே ரெடி பண்ணுவான். டூரிஸ்ட் கைடாகவே இருப்பான், ஆனால் காசு தான் கொடுக்கணும். ஆச்சா? பாருங்க, பண்ணி கொடுங்க பிரதர். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். இல்லை பெருசாக ஒன்றும் கிடைக்காது, அதனால பண்ணி கொடுங்க. 800 பண்ணி கொடுங்க பிரதர். இது வேணா பண்ணலாம், அது பண்ண முடியாது, அதனால சொல்லுங்கள். வேணாம், பார்த்தால தெரியுது. NH ரோடு. ஓ, NH ரோட்டில் இருக்கோம். NH ரோடு மரக்கடை. மரக்கடை ஏரியா. NH ரோடு மரக்கடை ஏரியாவில் இருக்கும். பெட்டு மேட்ரஸ்ஸு, அப்புறமா இந்த சிங்கிள் பர்னர் ஸ்டவ்வை வாங்குறதுக்குன்னு போயிட்டுருக்கோம். மட்டன் சிக்கனெல்லாம் இருக்குது. ஒரு கிலோ சத்தியமாக காரில் ஃப்ரிட்ஜு வச்சுருந்தேன்னா கண்டிப்பாக சிக்கன் எடுத்துகிட்டு போயிருந்துருப்பேன். 3000 தானே ஃப்ரிட்ஜு, மினி ஃப்ரிட்ஜு. 3000 தான் மினி. ஆனால் பேக்கப் வண்டியில் பவர் வேணும்ல, அதுதான் மெயின் பிரச்சனை. இதோ இங்கே இருக்குது பர்னர். பார்க்கலாமா? ராதிகா என்கோ. இதுதான் ராதிகா. இது பார்க்கலாமா? ஃப்ளாட் இருக்கிற மாதிரி இருக்குது. கார் வந்துருந்து கார் பார்க்கிங் இங்கே இருக்குது. இது வேறு ரூட். இது அதே ரூட்டு தான். ஆனால் அப்போது நம்மளுக்கு அது எடுங்க சொல்லு. ஃப்ளாட்டாக இருக்கியா? இல்லை, இது புஷ்ஷில் இல்லை, கடிஞ்சு போடாமல் ரோஸு. சரிங்க, ரைட்டு. என்னடா குக்கர் என்ன, கேஸ் என்ன, எல்லாமே வாங்கினேன். பார்த்தா ஹோட்டலில் சாப்பிட்டுருக்கேன் டெய்லி. கேலண்டர் பேரில் 348 ரூபாய் பெறப்பட்டது. நாங்கள் இருக்கேன் கேரேஜ். லஞ்சை முடிச்சாச்சு. என்ன பண்ணுறது, இன்றைக்கி ஸ்டவ் வேலை ஓடிட்டுருக்கு. ஸ்டவ்வு
இன்னும் ரெடி ஆகல. அது கேஸோட பைப்பு நாங்கள் பண்ணியிருக்கிற காரோட இதுக்கு இல்லை, லென்த்துக்கு. ஸோ நாங்கள் தான் கொடுத்து இங்கே ஒரு இடத்துல கொடுத்து பண்ண வச்சிட்ருக்கோம். அவர் இப்போ வெளியே போயிருக்காரு, இன்னும் வரல. ஏதோ இந்த கடை தான் சாப்பிட போயிருக்காரு. வந்த உடனே அதை முடிச்சுட்டு கிளம்பு. மெயினாக வேலை அது தான். ஏன்னா இப்போ நாங்கள் மலைக்கு மேலே போயிட்டோன்னா சாப்பாடு கஷ்டமாயிடும், அங்கே இருக்காது. நாங்கள் அங்கேயே கேம்ப் பண்ணி ஃபாரஸ்ட்டு, அது டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட், அங்கே போய் நாங்கள் கேம்ப் பண்ணுறதுன்னு பிளானில் இருந்தோம். பட்டு கேஸ் இல்லாமல் இருக்கிறதுனால கஷ்டமாயிடும். அதனால் அது மட்டும் லீக்கேஜ் இருந்துச்சு. அப்புறமா பாக்ஸில் உட்காரல கேஸு. மறுபடியும் புதுசாக ஒரு சிங்கிள் பர்னர் ஸ்டவ் வாங்கி அதை ஆல்ட்ரேஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஆன உடனே நாங்கள் அங்கேருந்து கிளம்ப போகிறோம். 4 மணிக்கு லாஸ்ட்டு. பார்க்கலாம் என்ன ஆகுது, அதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போது கேஸோட பிரச்சனையெல்லாம் முடிச்சாச்சு, வயர் சேஞ்ச் பண்ணியாச்சு, எல்லாமே ஆச்சு. இப்போ எங்கே போகிறோன்னா எங்கே ஆலியார் டேம் போகிறோம். ஆலியார் டேம் யோகாவும் நானும் வரமாட்டேங்குதே, அவ்வளோதான் இருக்கேன். இல்லை வரோம். யோகாவும் நானும் ஆலியார் டேம் போகிறோம். ஆலியார் டேம் அங்கே வந்து செக் டேம் முன்னாடி செக் டேம் டேமில் போய் குளிச்சுட்டு அங்கே குளிச்சுட்டு அங்கேருந்து கேரளா வால்பாறை கேரளா தானே, நைட் ஸ்டே வால்பாறை. கேரளா தானே அது? ஆமாம், வால்பாறை, கேரளா பார்டர் வால்பாறை. எங்கே கேட்டிருக்கேன்னு ரீசெண்டாக கூட போகும்போது போயிட்டு வந்த கரும்பு. வால்பாறை போயிட்டு டீசல் இருக்குது. ஓகே, வால்பாறை போய் அங்கே ஸ்டே பண்ண போகிறோம். நைட்டு கூட இங்கேருந்து ஒரு 9,000 8-9 ஆகிடும் ரீச் ஆகிறதுக்கு. இப்போ குளிச்சுட்டு கிளம்புறதுக்கு அப்படியே என்னது நைட் அங்கே போய் கேம்பிங் பண்ண போகிறோம். கேம்பிங் பண்ணிவிட்டு அங்கேருந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். கேம்பிங்கோட எப்படி செட் பண்ணுறது நம்மளுக்கே தெரியாது, எப்படி இருக்கும், என்ன கதை, ஸ்டோரி என்னன்னு. ஆமாம், ஜஸ்ட்டு போய் என்ஜாய் பண்ண வேண்டியது, அவ்வளோதான். வா சரி கைஸ், நெக்ஸ்ட்டு நாங்கள் போய் ஆறில் குளிக்கும் போது குளிச்சுட்டு கிளம்புற வீடியோவை நான் போடுறேன். சரிங்களா? குளிக்கிற வீடியோலாம் போட மாட்டேன், குளிச்சுட்டு கிளம்புற வீடியோவை போடுறேன். சரிங்களா? அந்த வீடியோ அப்படியே அட்டாச் பண்ணுறோம். பாய். வா 1 லிட்டர் வா உள்ள வச்சுக்கோங்க. கூலிங் கேன் ஒன்று கொடுத்துருங்க. சர்க்கரை போடுவோம். சர்க்கரை கொஞ்சமாக போட்டுக்கோங்க. உப்பு போடுங்க. இதோ ஆலியாரில் செக் டேமுக்கு வந்திருக்கோம். செக் டேம் இங்கே தான் வந்து குளிக்க போகிறோம். எந்த குளிக்கலான்னு சொன்னாங்க. நல்லா இருக்காடா தண்ணி, ஓடுற தண்ணி தானே? இல்லை ஆழம் தான். இங்கே தான் குளிக்க போகிறோம். ஆழம் இருக்காது, ஜம்ப் போட்டுறாதீங்க. அப்படியா? ஆமாம், சும்மா. ஓ ஆமாம், ஆழமே இல்லை, இடுப்பளவுக்கு தான். இங்கே விழிக்கும் மேலே அங்கே இன்னும் கொஞ்சம் அங்கே போய்க்கலாமா? எங்கே அங்கே போகலாம், யாரும் இல்லை. செக் டேம் வேட்டைக்காரன்புதூர் ஊரில் இருந்து இங்கே 12 கிலோமீட்டர், 12 to 13 கிலோமீட்டர் ஆகும். இங்கே வரணுன்னா வெறும் 30 ரூபாய் இருந்தால் வரலாம். இந்த மாதிரியெல்லாம் சொல்ல மாட்டோம், நாங்கள் காரில் வந்துருக்கிறதுனால. ஆச்சா 30 ரூபாய் இல்லை, ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் இந்த இடத்துக்கு. இப்போ வந்திருக்கிறதே குளிக்க தான். குளிச்சல் ஒன்லி குளிச்சல். இங்கே ஃபோர்ஸாக இருக்குடா, இங்கே ஃபோர்ஸாக இருக்குது. ஓகேவா? இழுத்துட்டு போவோம். என்ன இங்கே வேணுமா? இங்கே வேணாம், ஃபோர்ஸாக இருக்குங்க, அங்கேயே போகலாம். வந்துட்டு சரி, இப்போது நாங்கள் குதிச்சு விளையாட போகிறோம். நீங்களும் பார்க்க போகிறீங்க. சரிங்களா? அழகான ஒரு ஏரி, செக்கு டேம். சாரி, நீந்திட்டு வெளியே வந்தோம்ப்பா.
ஏன் அவ்வளோ பெருசு வச்சான்னு எனக்கு தெரியல என் பொண்ணு. மக்களே தண்ணி உள்ளே போய் கிஜி கிஜி பண்ணுறேன் இல்லையா. ஃபுல்லாக ஆயிருக்கு. ஓகே மக்களை ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டோம். இனிமே வண்டியை தூக்கணுன்னா கேரளா பார்டர் தான். செக் போஸ்ட் போயிட்டு பாஸ் வாங்கிட்டு அப்புறம் கிளம்பணும். சொல்லு அப்படியே போய் செக் போஸ்ட் ஆலியார் செக் போஸ்ட் போய் அங்கே போய் ஒரு பாஸ் வாங்கணும். நம்ம வண்டிக்கும் நம்ம 2 பேருக்கும் பாஸ் வாங்கணும். வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் மேலே இ பாஸ் மாதிரி இவங்க டோக்கன் டோல் வச்சுருப்பானுங்க. குளித்து விட்டோம். நேச்சரை பாருங்கள். இந்த இடத்துக்கு நீங்களும் வரணும்னா ஆலியார் என்ட்ரன்ஸில் ஒரு பாலம் வரும். பாலத்தில் ரைட்டில் கட் பண்ணி ஒரு வில்லேஜ், குட்டியாக வில்லேஜ் இருக்கும். அந்த வில்லேஜ் கீழே இறங்குனீங்கன்னா இந்த இடத்துக்கு வரலாம். சூப்பராக இருக்கும் இடம். குளிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறமா ஆழம் இல்லை பாருங்கள். இவ்வளோ தான் ஆழம் பார்த்தீங்களா? இவ்வளோ தான் ஆழம். ஜாலியாக குளிக்கலாம். அங்கே போனீங்கன்னா செம்ம ஆழமாக இருக்கும். அங்கேயும் போய் ஜாலியாக குளிச்சுட்டு அப்படியே போயிடலாம். யாரும் உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. ஜாலியாக போயிடலாம். ஆமாம். ஸோ வந்தீங்கன்னா பிளாஸ்டிக் போடாதீங்க. நாங்களும் பிளாஸ்டிக்கில் தான் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்தோம். இப்போ எடுத்துன்னு போயிடுவோம். ஸோ நீங்களும் எடுத்துகிட்டு வாங்க, எடுத்துகிட்டு போங்க. யாரும் பிளாஸ்டிக் போடாதீங்க. அவ்வளோதான். இது மட்டும் தான் நம்மளால் ஒரு சோஷியல் மெசேஜை கொடுக்க முடியும். இது தமிழ்நாடு கேரளா பார்டரில் இருக்குது இல்லையா? கிட்டத்தட்ட இப்போ இங்கேருந்து கேரளா போகணுன்னா 60 மலை ஏறி இறங்குனா கேரளா வந்துடும். பார்க்கலாம் இன்றைக்கி நைட் என்ன பண்ண போகிறோம். குக்கிங் யோகா ஏதாவது குக் பண்ண போகிறோம். அந்த குக்கிங்லேயே சாப்பிட போகிறோம். ரைஸ் ஏதாச்சும் மிக்சர் ஏதாவது வாங்கிட்டு போயிடலாம். மிக்சரா? மிக்ஸ் பண்ணுற பவுடர் ஏதாவது எதுக்கு? ரைஸ் வச்சு மிக்ஸ் பண்ணி எல்லாமே இருக்குது. எதுவுமே இல்லை, எல்லாமே நாங்களே குக் பண்ணுறோம். நீ மிக்ஸ் வேறு பண்ணி ஒன்று பண்ண போறியா? அதெல்லாம் சாப்பாடு வச்சு மிக்ஸ் பண்ணிடுவோம். அதெல்லாம் ஆமாம் அதுதான் வச்சு. நீங்கள் குளிங்க, நாங்கள் எடுக்க மாட்டோங்களே, கவலைப்படாதீங்க. இல்லை நம்மளுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் எங்க ஆலியாருக்கு வாங்க, வந்து குளிச்சுட்டு போங்க. கண்டினியூ பண்ணலாம் இந்த வீடியோவை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா, இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிக்குன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தட்டி விடுங்க, செதற விடுங்க, லவ்வை கொட்டி விடுங்க மக்களை, அவ்வளோதான் சொல்லுவேன். ஸோ ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே யாருக்காவது இந்த சேனலை உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிச்சின்னா அப்படியே ஷேர் பண்ணி விட்ருங்க. கைஸ் தேங்க்யூ. ஓகே, இப்போ இங்கேருந்து நாங்கள் கிளம்பிகிட்ருக்கோம். எங்கன்னா கேரளா. எங்கேயா கேரளா? பாலக்காடுல திருச்சூர் போகணும். இப்போ திருச்சூரா? 3 அதிரப்பள்ளி. அவன் இப்போ போனால் முன்னாடி போனது அங்கே தான். இங்கே போயிட்டு நம்ம இ பாஸ் கீழே வாங்கிட்டு திருச்சூர் தான் என் மச்சாவோட வீடு. அவங்க இப்போ இதில் மும்பையில் இதில் இருக்கான், லண்டனில். ஆமாம். ஓகே, இப்போ கிளம்பி திருச்சூர் போகிறோம். திருச்சூர் போயிட்டு அங்கேருந்து என்ன ஐடியான்னு பண்ணோம். திருச்சூர் போய் முருடேஸ்வரா? திருச்சூர் போய் முருடேஸ்வர் போகிறோம், அவ்வளோதான். திருச்சூர் வழியாக முருடேஸ்வர் போகிறோம். லாஸ்ட் ஒரு வியூ பார்த்துக்கிட்டே கிளம்பலாம். லாஸ்ட் எண்டு போயிட்டு அப்படியே இருந்து வேணாலும் தலைகடி வந்துட்டோமே. பாரு குட்டி, என்னடா டேய், யாரா நீ? இங்கே வாடா டேய், ஓடாதடா, இங்கே வாடா. வேண்டாம் புஷ்ஷுன்னு இருக்கான். கச்சிரா போகிறான். ஆமாம். ஓகே மக்களே, வரும்போது ஒரு வீடியோ பண்ணேன். அந்த வீடியோ நல்லா வந்துச்சு, நல்லா பேசிட்டு தான் வந்தோம். ஆனால் ரெக்கார்ட் பட்டன் போடல, ரெக்கார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணல. அந்த ஒரு காரணத்தால் என்ட்ரி வீடியோ வரும்போது என்ட்ரன்ஸ் வீடியோ மாட்டல. இப்போ ஸ்ட்ரைட்டாக மேலே போய் இப்படி போடுறோம். இருட்டாயிடுச்சு. இனிமேல் வீடியோ மாட்டுறது கஷ்டம். இது ஒரு வில்லேஜ் உள்ளே போய் அந்த
அந்த இடத்துக்கு போகணும். ஆக்சுவலி வரும்போது நல்லா பேசிட்டு சொல்லிட்டு வந்தோம், எக்ஸ்பிளைன் பண்ணி. ஆனால் என்ன கூட அழகாக பேசணுமே 2 பேரும்னு யோசித்தோம். அப்புறம் பார்த்தா அதுதான் நாங்கள் எப்போ அழகாக பேசுவோம்ல, அப்போ ரெக்கார்டிங் போட்டிருக்க மாட்டோம். அதுதான் நம்ம ஒரு குறிக்கோளாகவே வச்சுருக்கோம். அதனால் அது மிஸ் ஆகிடுச்சு. மறுபடியும் பேச வரமாட்டேங்குது. அதே மாதிரி வெளிச்சத்தில் பேசினதால ஓகே. இப்போ வீட்டில் பேசுகிறதுனால தேவையில்லை. எப்படிடா போகிறோம்? குளிச்சுட்டு வந்து வேறதுக்குது நடந்துன்னு போகிறதுக்கு. ஓகே, கார்கிட்ட வந்துட்டோம். நம்ம கிளம்பி போகிறோம். இங்கே இப்போ எங்கே ஃபோன் பண்ண காலேஜ் முன்னாடியே இருக்கானாரா? ஆமாம் ஆமாம் ஆமாங்க. அங்கே ஸ்ட்ரைட்டாக கீழே விடுங்க. செம்ம டவுன் ஆகுது. இப்போ அப்படி எனக்கு தெரிஞ்சு இந்த இடம் மட்டும் ஒரு இடம் மட்டும் இருந்துச்சு. என்னடா இது இப்படி இருக்குது? இந்த பக்கம் பார்த்து அதெல்லாம் ஓகே. ஆமாம், அது பக்கத்தில் போட்டுக்கலாம். நல்லா வீடுங்க சீடு போட்டு அங்கே குளிர் போயிருக்கேன் நாளைக்கு முன்னாடி. ஆமாங்க. காலைல நல்லா இருக்கும் பார்க்க. பாலுக்கு வாழறது யாரும் கேட்க மாட்டாங்கல்ல. எலி கிளி வர மாதிரி இருந்துச்சுன்னா வால்பாறைக்கு வந்து சேர்ந்துட்டோம். வந்து சேர்ந்து இங்கே கீழே போய் ஒரு இடத்துல பார்க்கிங் பண்ணியிருக்கோம் கேம்பிங் பண்ணுறதுக்கு. வந்து டயர்டில் சாப்பாடு பண்ண முடியல. ஆனால் புது இடம், அங்கே ஃபுல்லாக மண்ணாக இருந்துச்சு, அதனால் பண்ணல. அப்புறமா உள்ளே இருக்கிற திங்ஸ் எடுக்க முடியல. இப்போ போயிட்டு சாப்பிட்டு இங்கே வந்துருக்கோம் ஒரு இடத்துல. கையேந்தி பவன் வந்திருக்கோம். சாப்பிட்டு இப்போது போய் நாளைக்கு காலைல என்ன வேணும் எல்லாமே செட் பண்ணிவிட்டு நாளைக்கு காலைல உங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறோம். எங்கே போகிறோம் நாளைக்கு காலைல? அந்த கூழாங்கல் குளிக்கிறதுக்கு. கூழாங்கல் ஆறு காலைல போய் குளிக்கிறது அங்கே தான். அது முடிச்சுட்டு எங்கே போகிறோன்னு தெரியல. அதை அப்படியே அப்பப்போவே பிளான் பண்ணிட்டு போகிறோம். இப்போ கரெக்டாக வால்பாறை அது வால்பாறை கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் பக்கத்தில் ஒரு கீழே இறங்கி வந்தால் ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் இருக்குது. அங்கே தான் நாங்கள் இப்போது கேம்ப் போட்டிருக்கோம். இதோ பாருங்கள், கார் இங்கே நிறுத்தி வச்சுருக்கேன். இங்கே தான் கேம்ப் போட்டிருக்கேன். இங்கே தான் தூங்க போகிறோம் இன்றைக்கி. அண்ணன் ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணார் நம்மளுக்கு. அண்ணனோட பேர் என்ன? சபரி. அண்ணன் பேர் சபரி அண்ணன் வந்து ஹெல்ப் பண்ணார். ரொம்ப தேங்க்ஸ் சபரி அண்ணா உங்களுக்கு. ரொம்ப எப்படின்னா, நாங்கள் ஒரு குட்டியாக பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி இருக்கிற நல்ல நண்பர்களாகட்டும் உள்ளங்களாகட்டும் இருக்கிறதுனால தான் நம்மள மாதிரி யூடியூபர்ஸ் ஆகட்டும், புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற யூடியூபர்ஸ் ஆகட்டும், அவங்களுக்கெல்லாம் ஒரு ஹோப் வரும். அந்த மாதிரி தான் சபரி அண்ணன் ஹோப் கொடுத்துருக்காரு. இதை கூப்பிட்டு வந்து நம்மளுக்கு, இல்லைப்பா நீங்கள் இங்கே இருங்க, நம்மளுக்கு எதாவது தெரிஞ்சவங்க தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஆக்சுவலி பயந்துட்டு இருந்தேன். ஏன்னா காரில் லேப்டாப் இருக்கும், மொபைல் எல்லாம் வச்சுருப்பேன். அந்த மாதிரி தூங்கும் போது என்ன ஆகும் போதோ, இப்போ தூங்கும் போது என்ன ஆக போதோ அந்த மாதிரிலாம் வச்சுட்டு இருந்தேன். பட்டு சூப்பராக வந்து ஆர்கனைஸ் பண்ணி இப்போ கூட நம்ம செம்ம மிஸ்டாக இருக்குது. ஆக்சுவலி காரெல்லாம் ஃபுல்லாக மிஸ்டாக இதாகிடுச்சு. ஆனால் ஒரே ஒரு பெட்ஷீட் வேணும். ஏன்னா நாங்கள் ஒரே ஒரு மேட்ரஸ் வாங்கியிருந்தோம். பட்டு இன்னொரு மேட்ரஸ் வேணும், ஏன்னா அவ்வளோ குளிராக இருக்குது. அதனால் கேட்டதுக்கு ஓடி போய் எடுத்துன்னு வந்துட்டுருக்காரு. போட்டு இன்னைக்கோட வீடியோவில் எடிட் பண்ணி நாளைக்கு மார்னிங் போடுற மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு தூங்கிட்டு காலைல எழுந்துச்சி புதுசாக டேவை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோர் நாளைக்கு தான். ஏன்னா இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, நம்ம
ஸ்டவ் ஒர்க் ஆகல, கேஸ் பைப்பு பாடாயிடுச்சு, அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நாளைக்கு காலைல மத்தியானம் நைட்டு எல்லாமே சாப்பாடு கூட அங்கே தான் எங்கெங்கே அப்படியே போகும்போது ட்ராவலில் போகும்போது அப்படியே சாப்பிட்றது. கேம்ப்பு கடிச்சா கேம்ப்பு இது டென்ட்டு போட்டு கேம்ப் பண்ண போகிறோம், இல்லைன்னா காரில் தான் தூங்க போகிறோம். ஸோ உங்கள் சப்போர்ட் வேணும். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிச்சின்னா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தட்டி விடுங்க, சிதற விடுங்க, லவ்வை கொட்டி விடுங்க மக்களே. ஆமாம், இங்கே போதுமா இன்னும் ஓட்டணுமா? கைஸ், குட் மார்னிங். இப்போ எங்கே வந்திருக்கோன்னா நடுமலை எஸ்டேட். நடுமலை எஸ்டேட்டில் குளிக்க வந்திருக்கோம். இங்கே தான் குளிக்கணும், பாத். குளிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பி எங்கே போகிறோம்? எங்கெங்கேயோ போகிறோம். ஆமாம், எங்கே போகிறேன்னே தெரியல, ஆனால் போகிறேன், அவ்வளோதான். போகிறோம் பாருங்கள். டீ எஸ்டேட்டு எல்லாம் ஃபுல்லாக சுற்றி டீ எஸ்டேட் போயிட்டு குளிச்சுட்டு வருது. அப்படி அப்படியே போவோம். ஏய் இருக்காங்கப்பா ஜனங்க. இதோ பாருங்கள், ஃபுல்லாக டீ எஸ்டேட் சுற்றி பாருங்க. ஆனை லத்தி கிடக்குதா, சும்மா விடுறாரு ஆனை லத்தி. நாங்கள் தான் இப்போ லத்தியை போனோம். வந்துட்டோம்ப்பா. செம்ம அழகான இடம். இதுக்கு ஏதாவது பேருனா என்ன பேர்? நடுமலை. இந்த நடுமலை எஸ்டேட்டில் ஆறு, அவ்வளோதான். ஓகே, நடுமலை எஸ்டேட்டில் ஆறு ஓடுது. அதில் நாங்கள் தாவி குதிக்க போகிறோம். இப்போ எப்படி அங்கேயே போயிடலாமா? அங்கே நல்லா இருக்குக்கா. அப்பா வந்துட்டோம். இங்கே தான் குளிக்க போகிறோம். இங்கே இன்னும் முன்னாடி போயிடலாமா? ஆழம் எவ்வளோ இருக்கும் அங்கே? நீச்சல் அடிக்க முடியாது. குளிக்கிற டைம் வந்துருச்சு. குளிச்சு காய்ஸ், நான் வால்பாறையிலேருந்து நடுமலை வர இடத்துல ஒரு சின்னதாக ஒரு பிரிட்ஜு மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே தான் இந்த ஆறு ஓடுது. நீங்களும் வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். சோலோவாக வாங்க, மறுபடியும் சொல்கிறேன், சோலோவாக வாங்க, ஃபேமிலியோடு வந்துடாதீங்க. ஓகேவா? அவ்வளோதான் சொல்லுவேன். சரி, நாங்கள் போய் குளிக்கிறோம் இப்போ. சரிங்களா? புலி வந்துடுச்சு. காரு சார், புலி வந்துடுச்சு. பார்த்து யோகா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கே இருக்கு? புலி இப்படியே போகணுமா இல்லை மேலே இப்படியே போகணும்? யோகா பார்த்து. சவுண்டு. சாக்ஸ் எல்லாம் அங்கேயே விட்டேன்டா. வந்துரு. மேலே ஓடி மேலே போயிருங்க. எங்க இருக்கு? கண்ணுக்கு தெரியும். என்ன சவுண்ட் இல்லை? இரு, சண்டை போடுதுங்க. காரில் போய் அடிக்கலாமா? வந்துச்சுன்னா சல்லுன்னு வந்துடும். சவுண்டு கேட்குதா? சவுண்டு கேட்குதா? போயிடலாம்.
போயிடலாம். ஐயோ, கார் ஓப்பன் பண்ணுற கீ இருக்கு. ஆமாம் ஆமாம், ஓப்பன் பண்ணிட்டேன் போய் உட்காருங்க. ரோடு இருக்குன்னா சொல்லல. வாங்க உள்ளே வாங்க ஃபஸ்ட்டு. ஏ அப்பா, சீக்கிரம் இல்லை நீ இப்படி வர வந்து உட்காருங்க. நீங்கள் உட்காரு. ஏப்பா ஏய் நீ இது போடல, டோர் போடல. நான் உள்ளே வாங்கண்ணா, உள்ளே வாங்க. சாரிடா, போடுங்க. ஷூ இல்லை, ஷூன்னு விட்டேன். இது ஷூ இருக்கு. வண்டி உள்ளே உட்காந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. உள்ள வாங்க. ஏதோ ஆயிடுச்சா? ரோல் வச்சிருக்கீங்களா? ட்ரோன் இல்லையே. வேற லெவல் கேப்சர் ஆகிருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணலாமா? மேலே அங்கே போயிட்டு வெயிட் பண்ணலாம். நீங்கள் வண்டியில் வெயிட் பண்ணலாம். ஐயோ ஓகே, எப்படி என்னன்னு சொல்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது, எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு புரிய மாட்டேங்குது. போய் ட்ரெஸ்ஸு கழட்டணும், சாக்ஸ் கீக்ஸ் எல்லாமே கழட்டேன். சிரித்த செம்ம சவுண்டு, அப்பா பக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு. சடனாக வாங்கண்ணா, வேணாண்ணா வந்துருங்கண்ணா. ஐயோ என்ன இவர் இப்படி சுற்றுறாரு. ஐயோ ஃபோனு உங்ககிட்ட இருக்கு, நீ ஒரே ஃபோன் தான் எடுத்துன்னு வந்தேன் கரெக்டா? ஓகே, அவர் வர சொல்லுங்கள். இதில் பார்க்குறாரு எங்கே இருக்குன்னு. நானும் நின்றுட்டு பார்க்கலாம். ஆனால் என்ன சவுண்டு இது? உருமுது இப்படி, இப்போ கூட உருமுது. நான் வண்டிக்கு விட்டு வந்துட்டேன், நான் பயன்ட்டேன். பக்குன்னு ஆயிடுச்சு இல்லை மூஞ்சியெல்லாம். ஐயோ இது வேறு சவுண்டு. எப்படி எங்கே மாட்டிக்கிச்சு? ட்ராப்பில் மாட்டிக்கிச்சா? கேப்ல எங்கே மாட்டிக்கிச்சு? மேலே அந்த வீட்டில் போய் விசாரிச்சப்பா தெரியும். மேலே போகணும். வேண்டாம், ஒரு வருஷம் போயிட்டு வந்துட்டேன். வேண்டாம் வண்டியாக போகலாம் வாங்க. வண்டியில் மேலே போனோம். அந்த அவங்க நிப்பாட்டினாங்க, அந்த வீட்டில் போய் விசாரிச்சோம்னா ஃபோனில் நீ அப்படியே ஃபோன் உள்ளே வச்சுருக்க, ஆஃப் பண்ணிட்டு. கூண்டுல மாட்டிக்கிச்சா இதுன்னு தெரியல. ஆமாம், கூண்டு யார் வைக்க போகிறாங்க? இங்கே கூண்டு வைப்பாங்க. இங்கே ஆல்ரெடி ஒரு பையனை புளி தூக்கி இருக்குல்ல. ஓ அப்படியா? ஏய் ஆனால் எப்படிங்க நீ இப்படி ஓப்பனாக கூட்டின்னு வந்தீங்கன்னா எப்படி ஜனங்களே? இல்லை இந்த எப்பவுமே நம்ம ஸ்பாட் தான். ஆனால் நெக்ஸ்ட் டைம் கூட்டின்னு வந்துடாதீங்க யாரு. ஐயோ இங்கே பக்குன்னு ஆயிடுச்சு. நீங்கள் வந்து அன்னைக்கு இன்னைக்கு இப்படி சூப்பர் இது. ஆனால் கண்ணுக்கு படலையே. இல்லை இப்போ படும் பாருங்க, அதுக்குள்ளதான் இருக்கு. அவங்க மேலே வரணும். ஒரே எல்லாம் க்ளோஸில் இருக்கு. ஒரே நிமிஷம். அவர் வேற அவர் ஜாலியாக க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு. அவர் சொல்லுங்க. ஒரே நிமிஷம். அப்படியே வண்டி மேலே பார்த்து பாட்டுங்க. நான் இதில் போயிட்டு அப்படி வந்துடுறேன். இல்லை மாட்டிக்கிச்சுன்னா நாங்களும் போய் ஒரே நிமிஷம் அப்படி பாட்டு. இப்படியா வண்டி இதாவாதா? வேற வண்டி இருந்துச்சு அப்படி பாட்டு. அந்த லேடி ஒரே ஓட்டம் ஓடிச்சு. ஆனா அந்த அம்மாக்கு சவுண்ட் கேட்கலையா? அப்படி வண்டி பக்கத்துல சவுண்டு நம்மளுக்கு அவ்வளோ சவுண்டு கேட்குது. அந்த அம்மா ஜாலியா இது பண்ணிட்டு இருக்கு. எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. எனக்கு செம எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை? அடங்க உட்காம அவனுங்களா பக்குன்னு ஆயிடுச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் கேட்டுச்சு சவுண்டு. நீ நான் என்ன புலியா என்னன்னு சொல்றேன். இவரு ஐயோ புலி சிறுத்தை. நான் புலி நினைச்சிட்டேன், பார்த்தா சிறுத்தை. அந்த தாத்தா என்ன ஜாலியா இருக்காரு. ஐயோ நம்புற மாதிரி இல்லப்பா. என் பொண்டாட்டிக்கு சொன்னா ஊருக்கு கிளம்பி இப்போ வந்துடும். காய்ஸ், குளிக்க போனோம். தண்ணியில் கால் வைக்கிற நேரத்தில் தலைவர் இறங்கிக்கிட்டாரு. யாருன்னா சிறுத்தை இறங்கிடுச்சு. அங்கிருந்து ஓட்ட முடிச்சு 3 பேர் வந்து காருக்குள்ள உட்காந்தா. இப்போ எங்கே இருக்குன்னு தெரியல. இன்கேஸ் ட்ராப்பில் மாட்டியிருந்தா உங்களுக்கு வீடியோ வரும். அது ட்ராப்பில் மாட்டின மாதிரி தான். 2 ஏதோ சண்டை போடுற மாதிரி தான் சவுண்டு கேட்டுச்சு. ஒன்று தான்ல. இவரு நம்மளை கூட்டின்னு வந்த அண்ணா ஒருத்தர் இருக்காரு, பேர் என்ன? சபரி அண்ணா. அவரு என்னமோ டார்சன் மாதிரி அவர் போயிட்டு இருக்காரு. பார்க்கறேன்னு போறாரு. வேணான்னா கேட்க மாட்டேங்கிறாரு. பழக்கப்பட்ட ஏரியா தான், போயிட்டு வந்துடுறேன்னு போறாரு. ஏதோ விருந்தாளி வந்திருக்காங்க, பார்த்து வந்துடுறேன், ஹாய் சொல்லிட்டு வரேங்கிற மாதிரி போறாரு. பாவம். ஐயோ, குளிக்க வந்த இடத்துல
எப்பா நான் எடுத்து உள்ள இறங்கி இருந்தோன்னு வையேன், அவ்வளோதான். என்ன நான் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. அதுங்க அதை அங்கேயே விட்டு வந்துட்டேன். எது அது பின்னாடி இருக்கு. ஓகே ஓகே. சாக்ஸ் எல்லாத்தையும் அங்கே கழட்டினா அது அங்கேயே விட்டேன். சாக்ஸை மட்டும் நான் எடுக்கல, மற்ற இது துண்டு அதெல்லாம் விடு வேணாம். அது ஷூ, நீ ஸ்லிப்பர் போட்டிருந்த, நீ எடுக்கவும் இல்லை. ஓகே. ஐயோப்பா சாமி, 5 செகண்டுப்பா அப்படியே பக்கு. நீ எல்லாமே ஒரு மாதிரி வயிறெல்லாம் கலக்கிடுச்சு, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்பா போகலாமா மேலே? அவருக்கு அங்கே இருக்கார ஒரு வாட்டி தைரியமாக போய் தான் பார்க்கலாமே. புலி வந்து வீட்டுக்குள்ளே போயிடலாம். சவுண்டு கேட்கல, அவர் வேணுன்ட்டுக்கிறாரு. மறுபடியும் வரேங்க. நான் யாரோ வேணும்னு ஸ்பீக்கர் கீக்கர் ஆன் பண்ணி சவுண்டு விடுறாங்கன்னு யோசிச்சேன். பார்த்தா சவுண்டு கேட்குது, கணீர்னு கேட்குது. அண்ணன் விடவே மாட்டேன்றாரு. நாங்கள் சிறுத்தையை பார்த்தாலும் நீ சிறுத்தையை பாரு, என்ன வேணாம் பாரு, இன்னொரு இடத்துக்கு கூட்டின்னு போகிறேன்ட்டு இன்னொரு இடத்துக்கு கூட்டின்னு வந்திருக்காரு. இங்கே பாருங்க இந்த இடம், இங்கே பாருங்க சின்ன பையன், நாய் எல்லாமே. இவங்க தான் நாங்கள் இருந்தது. இல்லை 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 நம்ம எங்கே இருந்தோம் அங்கிட்டு இருந்தோம். ஆமாம். நீ இப்போவும் பக்கு பக்கு பக்குன்னு இருக்குப்பா. ஆனாலும் என்ன பண்ணுறது, வந்துட்டோம். குளிக்க இடம் இல்லை, இங்கே தான் குளிச்சாகணும். இன்னொரு பெரிய ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. இதுயா இங்கேயா ஃபால்ஸா? ஆமாம், ஆனால் கொஞ்சம் தூரம் நடந்து போகும். வேணாம் ஏதாவது தண்ணி குடிக்க வரும். அந்த கொஞ்சம் தூரம் அப்புறம் அந்த ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா குழி மாதிரி இருக்கும். அது குழி வந்து விழுந்து விட்டு வரும், பொங்கி வர்றது. அங்கே போய் ஏதாவது வரும் நெக்ஸ்ட்டு. தேவையில்லை, உள்ள பொங்கி வர நேரத்தில் மேலே இருக்கிறது இல்லையா ஓட்டலாம் வச்சிருப்போமே. ஏய் சூப்பராக இருக்கு. நான் இருந்தா அது இதாக. ஏய் எங்க அழகா அழகா இருக்காண்டா பார்க்கறதுக்கு. கடிக்காதுல அழகு. மொபைல் எடுக்கவே இல்லை, அங்கேயே வச்சுட்டேன். மொபைல் என்கிட்ட இருக்குவா, நீங்களே எடுத்துட்டீங்களா? ஆமாம், கூலி கூலி. ஓ உன் ஆழத்துக்கு நான் அங்கே போய் நின்னா நின்ன மாதிரி இருக்கும். கால் விட்டோம்னா அப்படியே மீன் வந்து எல்லாம். ஆமாம் ஆமாம் ஆமாம், ஸ்பா பண்ணும். நாங்களா? நான் பெங்களூரு, இவர் பொள்ளாச்சி. உன் பேர் என்ன? இசைக்கிதுரை. கைஸ் இசைக்கிதுரை பாருங்க. இசைக்குதான் சும்மா இரும்பாய். இசைக்கிதுரை இப்போ போய் குளிக்க போகிறான், போய் தமால்னு தண்ணியில் உழுக போகிறான். நாங்கள் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு சொல்லி அவன் நம்மளுக்கு என்ன ஸ்விம் பண்ண சொல்லி தரானா. இசைக்கிதுரை குளிக்க சொல்லி தர போகிறான். என்ன இசைக்கிதுரை சொல்லி தர மாட்டியா எனக்கு? குளிக்க ஸ்விம் பண்ண சொல்லி தர மாட்டியா? நாங்க பாய் இரு, அவனை கேப்சர் பண்ணுறான். என்னென்னமோ பண்ணுறான். அப்படிங்களா பாய்? பெங்களூர்ல இருந்து வந்துட்டீங்க, டார்ச்சர் பண்ண. ஆமா, சும்மாவே இருக்க மாட்டீங்களா? எது சும்மா இருக்கு? இப்போ அங்கே ஒரு இது சிறுத்தை பார்த்துட்டு வந்தோம். ஓன்றான் தெரியல, ஓடி வந்தோம், அங்கே குளிக்க போயிருந்தோம். உண்மையாதான்டா, நடுமலையில நான் இதான நடுமலையே. இவன் நம்ப மாட்டேன்றான் காய்ஸ். இப்போ பிச்சின்னு ஓடி வந்து நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும். இப்பவும் வந்தா ஸ்டாண்ட் எடுத்துன்னு வரல. ஐயோ அந்த படத்தை இதெல்லாம் பார்த்து பாய் பாயின்றான். அது இதை பார்த்து இன்ஸ்டாகிராம் பார்த்து அது பாருங்க எவ்வளோ ஜாலியாக இருக்குதுங்க. ஏய் உன் ஆழத்துக்கு நீ நீச்சல் அடிப்படா, என் ஆழத்துக்கு நான் நிற்கணும் அங்கே. என்னடி டார்லிங்? என்ன டார்லிங்?
எஸ் சொல்லுங்க பாய். ரொம்ப இன்ஸ்டாகிராம் பாப்பியோ? ஓ என்ன சர்க்கஸ் பண்ணுறான் பார். ஆழமே இல்லடா. ஆழமெல்லாம் இல்லை. உனக்கு ஆழமா இருக்கு, எனக்கு எங்க ஆழமா இருக்கு. சரி ஓகே மக்களே, குளிச்சாச்சு. இப்போ இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். இங்கேருந்து இப்போ குளிச்சாச்சு. உங்ககிட்ட தான் இருக்கு, அண்ணன் கிட்ட இருக்கு, அண்ணன் கிட்ட இருக்கு. கிளம்புறோம். ஆனால் தண்ணிக்குள்ளே இறங்கின பிறகு தான் அந்த சிறுத்தையோட இதே மைண்டில் இருந்து போயிடுச்சு. அது வரைக்கும் ஒரு சிறுத்தை ஆமாம், அந்த சிறுத்தை கண்ணில் பார்த்துருந்தாலும் ஓகே, அது இது துரத்தி ஓட விட்டுச்சு பாருங்க. அதுதான் மெயின். சவுண்ட்லேயே நல்ல பெரிய சைஸ் தான். ஆமாம் ஆமாம். ஆக்சுவலி அண்ணன் மேலே போய் சிறுத்தையாக பார்த்துறது. நம்மளை விட்டு மேலே போனார். மேலே போயிட்டு அங்கே போய் சிறுத்தையாக பார்த்துறாரு. வா கடவுளே, ஏய் பார்த்தியாவா? ஓகே, இப்போ இங்கேருந்து வியூ பாயிண்ட் போய் அங்கே போய் சமைச்சு சாப்பிட போகிறோம். சரிங்களா? கார்கிட்ட வந்துட்டான். கேமரால கீழே எடிட்டிங்கில் பார்த்துக்கலாம். போதும் நம்மகிட்ட